கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என்கிறது கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் சென்னையை சார்ந்த பசுவண்ணன் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவிக்காக, குடும்பத்திற்காக செபிக்க போகிறோம். விசேஷமாக கடன் பிரச்சனைகள் மாறணும், உங்கள் மனைவியுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படி, இவர்கள் நினைத்த நன்மையான காரியங்கள் நடக்கும்படி என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, பசுவண்ணன் என்கிற அன்பு சகோதரருக்காக நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். தேவரீர் அன்பு மகனை ஆசீர்வதி, கையிடுகிற எல்லாவற்றிலும் பாக்கியமும் நன்மையும் கட்டளையிடும். அவங்களுடைய மனைவியுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை பலவீனங்கள் மாறட்டும். நிச்சயமே நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஏசாயா 41:13 சொல்லுகிறதை போல நீர் வலது கரத்தை பிடித்து நீர் துணையாய் நின்று நடத்துவீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, ஒருவனும் உன்னை தொட முடியாது, ஒருவனும் உன்னை தொட முடியாது. பாருங்க, யோசுவாவை பார்த்து ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகிறது போல ஆயுள் கால வாக்குத்தத்தம், ஆயுள் முழுவதும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யோசுவா 1:5 வாசித்து பாருங்க. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உன்னை சேதப்படுத்த முடியாது, ஒருவனும் உன்னை தொட முடியாது, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. நீங்கள் படிக்காமல் இருக்கலாம், உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள்கிட்ட திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான சர்வ வல்லமையில் கர்த்தராகிய இயேசு உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் கூட இருக்கிறது. சர்வ வல்லமையில் தேவன் உங்கள் கூட இருக்கிறார். அப்போ நான் யாராவது தொட முடியுமா? ஒரு நாளும் முடியாது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நீ தான் என்னுடைய கண்மணி. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்முடைய மூக்கை தொட்டுடலாம், நம்முடைய காதை தொட்டுடலாம், நம்முடைய நாடியை தொட்டுடலாம், நம்முடைய நெத்தியை தொட்டுடலாம். ஆனால் நம்முடைய கண்மணியை தொட்டு பாருங்க. ஏன் கண்மணி, ஏன் கை, ஏன் விரல், எனக்கு என் கண்மணியை தொடுறதுக்கு அதிகாரம் இல்லை. அவ்வளவு பாதுகாப்பாக நம்முடைய சரீரத்தில் கண்மணியை கத்த பாதுகாத்து வச்சுருக்காரு. என்ன அறியாமல் கண்ணு மூடிகிறது, ஆட்டோமேட்டிக். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய கண்மணி, உங்களை தொட முடியுமா? நிச்சயமாக சொல்கிறேன், உங்களை யாராலையும் தொட முடியாது, யாரும் உங்களுக்கு குரோதமாக எழும்ப முடியாது. அன்று உன்னை தொடுகிறவன் என்னை, என் கண்மணியை தொடுகிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கலங்காதீங்க, கலங்காதீங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளில் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. உங்களுக்கு முன்பாக யார் எதிர்த்து நின்னாலும் அவர்கள் இல்பொருளாவார்கள். ஏன்னா இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி சுக்கு நூறா நொறுங்கி போயிடுவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கிடுவான். யோசித்து பாருங்க, ஒரு பெரிய பாறாங்கல் ஒரு சின்ன கல்லை வேகமாக விட்டால் பாறாங்களுக்கு ஏதாவது ஆகுமா? ஆனால் இந்த சின்ன கல் சுக்கு நூறாக உடைஞ்சிடும். ஒரு பெரிய பாறாங்கல், அதுக்கு அடியில் ஒரு சின்ன கல், அந்த பெரிய பாறாங்கல் அந்த கல் மேலே விழுந்துச்சுன்னா அது மாவா நசுங்கிடும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், உங்களை யாராலையும் தொட முடியாது. இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் தாவீது, ஒரே ஒரு கான்செப்ட் தான் தாவீது. கோலியாத்தை எதிர்த்து நிற்பதற்கு
தாவீதிடத்தில் இருந்த ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை இது, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, என்ன அந்த கோலியாத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, கோலியாத்தை நான் நிர்மூலமாக்கி போடுவேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஏன் உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? ஏன் இந்த விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? ஆண்டவராகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் உங்களை தொட முடியாது. மனுஷங்க நினைக்கலாம், ஆனால் உங்களை தொட முடியாது. ஒரு வயசான அம்மா ஐயா, அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இவங்க ஒரு வீடை வாடகைக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த வயசான அப்பா அம்மாவுக்கு வாடகை கொடுக்கறதில்ல. கேட்க போனால் பயங்கரமாக திட்டுன்னு திட்டுறது. கொஞ்ச நாள் பார்த்தாங்க அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் காலி பண்ணிட்டா இந்த இடம், இந்த வீடு நமக்கு சொந்தமாயிடும், யாரும் கேட்க முடியாது, யாராட்டு கேட்கறதுனால பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வயசான ஐயாவுக்கு அம்மாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய மந்திரவாதிகிட்ட போய் மந்திரம் செய்ய போயிருக்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த கொடிய குடும்பம் மந்திரவாதிகிட்ட போகிறதுக்கு முன்னாடியே சர்வ வல்லமையுள்ள தேவன் மந்திரவாதிகிட்ட போய் மிரட்டிட்டார். என் பிள்ளைக்கு விரோதமாக மந்திரம் செய்கிறதுக்கு வாராங்க, சொல்லு, அவங்க இல்லாமல் அழிஞ்சிடுவாங்க, சொல்ல. இப்போது மந்திரவாதியை தேடி அந்த ஐயா, அந்த கொடூரமான ஃபேமிலி போயிருக்குது. மந்திரவாதி சொல்லியிருக்கிறான், நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, வாடகை வீட்டை விட்டு நீங்கள் காலி பண்ணாமல் இருக்கிறதுக்காக, அந்த ஓனரை அழிக்கிறதுக்காக சேவனை செய்ய வந்திருக்கீங்க. ஒரு காரியம் நான் சொல்கிறேன், அந்த வாடகை வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போங்க. அந்த வாடகை வீட்டில் இருந்தீங்க, நீங்கள் செத்துருவீங்க, நீங்கள் அழிஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். இவங்க வந்தாங்க, அந்த வீடை காலி பண்ணாங்க. ஐயா மாட்ட சாரிம்மா, மன்னிச்சுக்கோங்க ஐயா, மன்னிச்சுக்கோங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என்னாகுமோ 23:23, இஸ்ரவேல் குரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேல் குரோதமான யாக்கோப்புக்கு விரோதமான பில்லி சூனியமும் இல்லை. ஏன்? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் தொட முடியாது. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இவர்களோடு கூட நீர் இருந்து இவர்களை ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தும். சத்துரு இவர்களை தொடக்கூடாது, மனிதர்கள் இவர்களை தொடக்கூடாது. உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் இவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்காதபடிக்கு நீர் இவர்களோடு கூட இருந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.